11ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 5 ஈருறுப்பு தேற்றம் தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள். இதில் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 2 தொடர்கள். ஒன்று என்னன்னா கூட்டுத்தொடர், இன்னொன்று பெருக்குத்தொடர். கூட்டுத்தொடர் கூட்டுத்தொடர் அப்படிங்கிறது எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா a + d a + 2d a + 3d எக்ஸட்ரா அப்படின்னு இருக்கும். இதில் எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா, இது முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு, மூணாவது உறுப்பு, நாலாவது உறுப்புன்னு இருக்கும். 12வது உறுப்பு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. Tn = a + n - 1 × d. இது எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா. அதே போல் பெருக்குத்தொடர், இதனுடைய பொது வடிவம் என்ன அப்படின்னா ar2 ar³ அப்படியே போயிட்டு இருக்கும். இதில் அதே போல் எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்க Tn = இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா ar⁻n - 1. மூணாவதாக ஒன்று இசைத்தொடர்னு ஒரு தொடர் இருக்குது. 4 உறுப்பு கொடுத்துருக்காங்க, x y z a, 4 உறுப்பு கொடுத்துருக்காங்க. இசைத்தொடர் வேணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது? 4 உறுப்பு இருக்கு இல்லையா? 4/1/x 1/y 1/z 1/a. இதனுடைய மதிப்புகள்லாம் கண்டுபிடிச்சி சுருக்கணும்னா அதுதான் இசைத்தொடருங்கிறது. கணம் என்னென்ன இருக்குது? n1 n2 n3 எக்ஸட்ரா n உறுப்புகள் இருக்குது. அப்படின்னா இதுக்கு இசைத்தொடர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா n உறுப்புகள் இருக்கிறதுனால n/1/n1 1/n2 எக்ஸட்ரா 1/nn. இது எல்லாத்தையும் வகுத்தல்ல கூடுதலில் எழுதணும். இதுதான் இசைத்தொடருங்கிறது. இது அப்படியே இருக்கட்டும். கணக்கு 11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 5.2 வினாயன் 10. ஒரு பெருக்குத் தொடரில் p, q ஆறாவது உறுப்புகள் முறையே a, b, c எனில் q - r log a, r - p log b, p - q log c இவற்றின் கூடுதல் 0 அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. பெருக்குத்தொடர் அப்படிங்கிறப்ப அதனுடைய உறுப்பு கண்டுபிடிக்கிறது, எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Tn = ar⁻n - 1ன்னு வரும். ஏங்கிறது ஸ்மால் லெட்டர் இங்கேயும் இருக்குது, ஆறுங்கிறதும் இருக்குது. அதனால் இந்த ar அப்படிங்கிறத கேபிட்டல் லெட்டரில் எழுதிடும், ar⁻n - 1. இதுதான் இதுக்கு தேவையான ஃபார்முலா. இப்போ முதல்ல என்ன செய்கிறோம்? கணக்கில் கொடுத்துருக்கிற p-ஆவது உறுப்பு என்னன்னா a, p-ஆவது உறுப்பு, அதாவது Tp = a. tq, q-ஆவது உறுப்பு என்னன்னா b. அதே போல் tr, ஆறாவது உறுப்பு என்னன்னா c. இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணுறோம். n-க்கு பதிலாக என்ன இருக்குது? p இருக்குது. அதனால் இங்கே என்ன வரும்னா ac = நல்லா கவனிச்சிங்க, ac = ar⁻n-க்கு பதிலாக p, அதனால் p - 1, ar⁻p - 1. இங்கே அதே போல் b = tq அப்படிங்கிறதுக்கு அதே ar⁻q - 1. இங்கே c = ar⁻r - 1. கணக்கில் இருக்கிற LHS எடுத்து எழுதிப்போம். LHS q - r log a, r - p log b, கடைசியாக இருக்கிறது p - q log c. இதுதான் LHS. இதனுடைய கூடுதல் மதிப்பு தான் 0 வரணும். q - r log ஏன்னு இருக்கு இல்லையா? ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? ar⁻p - 1 ப்ளஸ்
ஆர் மைனஸ் பி லாகு பி. பிக்கு பதிலாக ஏஆர் பவர் கியூ மைனஸ் 1. கடைசியில் ப்ளஸ் பி மைனஸ் கியூ லாகு சின்னு இருக்குது. சிக்கு பதிலாக ஏஆர் பவர் ஆர் மைனஸ் 1. கியூ மைனஸ் ஆர். இதை ரெண்டாக பிரிச்சுப்போம். லாகு எம்என்னா லாகு எம் ப்ளஸ் லாகு என் எழுதுவோம்ல, அதுபோல் இங்கே வந்து லாகு ஏ ப்ளஸ்ஸு லாகு ஆர் பவர் பி மைனஸ் 1. இதுமாரி ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. இதுலேயும் அதே போல் லாகு ஏ ப்ளஸ் லாகு ஆர் பவர் கியூ மைனஸ் 1. கடைசியாக இருக்கிற உறுப்பில் பி மைனஸ் கியூ. இதையும் பிரித்தோம்னா லாகு ஏ ப்ளஸ் லாகு ஆர் பவர் ஆர் மைனஸ் 1. மூணுத்தையும் பிரித்தாச்சு. கியூ மைனஸ் ஆர் இன்ட்டு இன்னும் கொஞ்சம் லாகு ஏ ப்ளஸ் லாகு ஆர் பவர் பி மைனஸ் 1 இருக்குல்ல, இந்த பி மைனஸ் 1 முன்னாடி கொண்டு வந்துடும். பி மைனஸ் 1 இன்ட்டு லாக் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி லாகு ஏ ப்ளஸ் இதில் கியூ மைனஸ் 1 முன்னாடி வந்துடுது. கியூ மைனஸ் 1 இன்ட்டு கடைசி உறுப்பு பி மைனஸ் கியூ லாகு ஏ ப்ளஸ் இதில் ஆர் மைனஸ் 1 முன்னாடி வந்துடுச்சுன்னா ஆர் மைனஸ் 1 இன்ட்டு லாகு ஆர். வெளியில் இருக்கிற இந்த கியூ மைனஸ் ஆரை உள்ளார கொண்டு போகிறோம். கியூ மைனஸ் ஆர் இன்ட்டு லாகு ஏ. லாகு ஏயோட ஒரு தடவை பெருக்கிறோம். ப்ளஸ் இதே கியூ மைனஸ் ஆரை இதோட பெருக்கிறோம். கியூ மைனஸ் ஆர் பி மைனஸ் 1 லாகு ஆர். அடுத்தது ரெண்டாவதாக இருக்குல்ல, ஆர் மைனஸ் பி இன்ட்டு லாக் ஏ ப்ளஸ் அதே ஆர் மைனஸ் பி இன்ட்டு கியூ மைனஸ் 1 இன்ட்டு லாகு ஆர். மூணாவது உறுப்பு இதோ இருக்கு. பி மைனஸ் கியூவை உள்ளார கொண்டு போனால் பி மைனஸ் கியூ இன்ட்டு லாகு ஏ ப்ளஸ் இதே பி மைனஸ் கியூவை இதோட பெருக்கணும்னா பி மைனஸ் கியூ ஆர் மைனஸ் 1 இன்ட்டு லாகு ஆர். இந்த லாக் ஏ உறுப்பு இருக்குல்ல, 3 லாக் ஏ இருக்கும். எல்லாத்துலேயுமே லாக் ஏ இருக்கிறதுனால லாக் ஏங்கிறத பொதுவாக வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்குது? கியூ மைனஸ் ஆர் இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் கியூ. அதே போல் மீதி இருக்கிற இந்த 3 உறுப்பு இருக்குது இல்லையா, இந்த 3 உறுப்புலையுமே எது பொதுவாக இருக்குது? லாக் ஆர் இருக்குது. அந்த லாக் ஆரை வெளியில் எடுத்துடும். லாக் ஆரை வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்குது? லாக் ஆரை வெளியில் எடுத்துட்டோம்னா கியூ மைனஸ் ஆர் பி மைனஸ் 1. இதில் ஆர் மைனஸ் பி கியூ மைனஸ் 1. கடைசி இதில் பி மைனஸ் கியூ ஆர் மைனஸ் 1 equal to log A into minus R plus R minus P plus P plus Q minus Q எல்லாம் cancel ஆகிடும். மீதி 0 plus log R. இங்கே உள்ளார இருக்கிறத பெருக்கிடணும். சாதாரண பெருக்கல் Qவால் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கும்போது PQ மைனஸ் Q மைனஸ் ஆரால் ரெண்டுத்தையும் பெருக்கிறப்ப மைனஸ் ஆர்பி மைனஸ் ஆரும் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர்.
அடுத்தது இந்த உறுப்பு ப்ளஸ் இதை பெருக்கிறோம். ஆறால் ரெண்டுத்தையும் பெருக்கும்போது ஆர் கியூப் மைனஸ் ஆர் மைனஸ் பியால் ரெண்டுத்தையும் பெருக்கும்போது மைனஸ் பி கியூப் ப்ளஸ் பி. இது முடிஞ்சிடுச்சு. கடைசி உறுப்பு பி மைனஸ் கியூவையும் ஆர் மைனஸ் ஒன்னையும் பெருக்கிறோம். முதல்ல பியால் ரெண்டுத்தையும் பெருக்கும்போது பிஆர் மைனஸ் பி மைனஸ் கியூவால் ரெண்டுத்தையும் பெருக்குன்னா மைனஸ் கியூஆர் மைனஸ் கியூ மைனஸ் ஒன்று ப்ளஸ் கியூன்னு வரும். இதனுடைய வேல்யூ 0 ப்ளஸ் லாக் ஆர் ப்ளஸ் பி கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் ஆர்பி ப்ளஸ் ஆர்பி ப்ளஸ் ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப் ப்ளஸ் பி மைனஸ் பி ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர். அதுபோல் எல்லாமே கேன்சல் ஆகிடுது. அதனால் அங்கேயும் நமக்கு மீதி என்ன இருக்குது? 0. இதுவும் 0 இதுவும் 0. அதனால் ஈக்குவல் டு 0. இதுதான் கணக்கில் நிறுவ சொல்லியிருக்கிற RHS நிறுவப்பட்டது. அவ்வளோதான்.